இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று நாம் காண இருக்கும் தேவ வார்த்தை ஜெபம். ஜெபம் செய்வது மிகவும் அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. ஏனென்றால் கடவுளிடம் நாம் பேசுவதற்கும் நம்முடைய விருப்பம், நம்பிக்கை, தேவை மற்றும் அவர் நம்மேல் வைத்த திட்டத்தை நாம் அறிந்து கொள்வதற்கும் ஜெபம் மிக மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. நம் வேதாகமத்தில் அநேக ஜெப வசனங்கள் உள்ளது. சிலவற்றை காண்போம். யாக்கோப்பு 5:16 இதில் நீதிமானின் ஜெபத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது, நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களையும் ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாம் நம்மளுடைய குற்றத்தை அறிக்கையிட்டு நாம் எல்லோருக்காகவும் ஜெபம் செய்தால் நம்மளுடைய குற்றங்களை மன்னித்து நம்மளுடைய ஜெபத்துக்கான பதிலை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். அது மட்டுமின்றி நீதிமானின் செய்யும் ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக தான் இருக்கிறாரு. ஆனாலும் அவர் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் செய்தார். அவர் ஜெபம் செய்ய பிறகு 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யாது இருந்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். அதேபோல் நாம் செய்யும் ஜெபத்தில் நீதிமானாகவும் நம்முடைய குற்றங்களை அறிக்கையிட்டு செய்யும்பொழுது அதனால் பலன் மிகவும் அதிகமாக இருக்கும். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 11:24 பார்த்தீங்கன்னா, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஜெபத்தில் என்ன கேட்டாலும் அதை நமக்கு ஆண்டவர் நாம் விசுவாசித்தால் கண்டிப்பாக அவர் தர வல்லவராக இருக்கிறார். இந்த அதிகாரத்திலே 25 பார்த்தீங்கன்னா, நம்ம விசுவாசமாக ஜெபம் செய்தாலும் அதுக்கு முன்பாக ஒரு விஷயம் செய்ய வேண்டும் என்று நம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நமக்கு இன்னொருத்தர் மேலே ஏதாவது ஒரு கசப்போ ஒரு கஷ்டமோ குற்றமோ இருந்தால் அதை நாம் மன்னிக்க வேண்டும். பிறகுதான் நாம் விசுவாசத்தில் ஜெபிக்க வேண்டும். இவ்வாறு நாம் மற்றவர்கள் குற்றத்தை மறந்து ஜெபிப்போமானால் நம்முடைய பாவத்தையும் அவர் மறந்து நம்முடைய ஜெபத்துக்கு பதிலளிப்பார். அடுத்து ஜெபத்துக்கான நமக்கு ஒரு பலத்தை தரும் வசனம். லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் செய்யுங்கள். அந்த உவமையில் பார்த்தீங்கன்னா, ஒரு நியாயாதிபதியிடம் ஒரு விதவை பெண் தன்னுடைய நியாயத்தை விசாரிக்கும்படி ரொம்பவே தொல்லை பண்ணி கொண்டிருந்தாங்க. அதற்கு இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்தபடியால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அந்த நியாயாதிபதி அவருடைய மனதில் ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தார். அப்போது நம்ம ஆண்டவர் சொல்கிறார், நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இரவும் பகலும் கூப்பிடுவர்களாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவருக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இரவும் பகலும் அவரை தேடி கண்மலையை நோக்கி நம் ஜெபம் செய்தோமானால் நம்முடைய ஜெபத்தின் காரியத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து கண்டிப்பாக நமக்கு தக்க அவருடைய சித்தத்தின்படி பதிலளிக்க வல்லவராக இருக்கிறார். இவ்வாறு வேதத்தில் அநேக ஜெபத்தை பற்றி குறிப்புகளும் வசனங்களும் இருக்கிறது. இதை நாம் பற்றி கொண்டு ஜெபம் ஊக்கமாக செய்வோமானால் நம் கர்த்தர் நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவுக்கும் பதிலளிப்பார். கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணாமல் ஜெபம் செய்வோம், ஜெயம் பெறுவோம். கர்த்தரின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.